அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் பார்ப்போம். அதுக்கு ஒரு இது வச்சுருப்போம், நீ ஹேம்பர்னு சொல்லுவோம். அதை வச்சு இங்கே எங்கே தட்டி தட்டி பார்ப்போம். ஹைப்போதைராய்டிஸில் வந்து சூடோ ரிஃப்ளெக்ஸ் வரும். ஓகே. ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தோன்னா, இப்போ ரிஃப்ளெக்ஸ் இப்போ நீங்கள் இப்படி இங்கே தட்டி பார்த்தா இது டக்குன்னு அப்படி இதான் ரிஃப்ளெக்ஸ். ஹைப்போதைராய்டிஸ் பேஷண்ட்டுக்கு இப்படி தட்டுனா அப்படி போய் வரும். ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மொல்லமாக போயிட்டு வரும். நார்மல் பிரிஸ்க் இருக்காது, இது இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் ட்ரை ஸ்கைன் நாங்கள் பார்த்து கண்டுபிடிப்போம். தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சைன்ஸ். இது வந்து சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ். இது வந்து நம்ம வெளிப்புறமாக தெரியறது. இது போக இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உறுதி செய்கிறோம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது டெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா டாக்டர்? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சயின்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் எல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கு. இப்போ வந்து சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷன், பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அது வந்து இவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கான்னு தெரியலாம். சிம்பிள் டெஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட், T3 T4 TSH அப்படிங்கிற முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும். இந்த TSH வந்து என்னாங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இது பிளட்ல டெஸ்ட் பண்ணுவோம். பிளட்ல டெஸ்ட் பண்ணணும், பிளட்ல எடுத்து டெஸ்ட் பண்ணணும். பிளட்ல எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதிகமாக இருக்கும். அல்ட்ராசோனோகிராம்னு ஒரு ஸ்கேன் இருக்கு. அந்த ஸ்கேன் நம்ம கழுத்து பகுதியில் வச்சு தைராய்டை பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட் பெருசாக இருக்கா, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம். ஸோ முக்கியமாக பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு பிறகு ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டையும் வச்சுமே இவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இதுக்கு மேலே சொஃபிஸ்டிகேட்டட் டெஸ்ட் இருக்குது. ஈவன் சிடி பிரெயின் எடுக்கலாம். அதெல்லாம் சில கண்டிஷனில் தான் எடுக்கலாம். பொதுவாக பிளட் டெஸ்ட்டு, தைராய்டு ஸ்கேன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே இவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க டாக்டர்? இந்த தைராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து பலவிதமான காரணங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. கண்டிப்பாக. அதில் முக்கியமாக 80% காரணம் வந்து அயோடின் டிஃபிஷியன்சி, அதாவது அயோடின்கிற தாது கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய இதுதான் சொன்னேன். ஆக்சுவலாக காமனாகவே 80% மெஜாரிட்டியாக என்ன குறைவாக இருக்குதோ அந்த குறைவை நம்ம செலுத்திட்டோம்னா நிறைவாயிரும். அப்போ தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குது, அதுக்கு பேர் தைராக்சின், லீவோ தைராக்சின், எல் தைராக்சின், அதான் ஹார்மோன் கம்மியாக சுரக்குது. அந்த கம்மியாக சுரக்கிற ஹார்மோனை திருப்பியும் டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துட வேண்டியதான். அப்போ டேப்லெட், தைராக்சின் டேப்லெட் அவைலபிளாக இருக்குது. அந்த தைராக்சின் டேப்லெட்டு எவ்வளவு டோஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே. அது வந்து அவங்களுடைய பிளட் பேராமீட்டர் TSHங்கிறடைய அளவை வச்சு, T3 T4ங்கிறடைய அளவை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த தைராக்சின் டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, ஹார்மோன் டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, அதை நம்ம கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக அவங்க ரீப்ளேஸ் ஆகி அவங்களுக்கு நார்மலைஸ்க்கு வந்துடுவாங்க. தட்ஸ் கால்ட் நார்மலசின்னு சொல்லுவேன் சில, ஆர் அதர்வைஸ் கால் யூத் தைராய்டு. யூத் தைராய்டுனாவே நார்மல்னு அர்த்தம். இன்னும் 3 இது சொன்னீங்க நம்ம, ஒன்று ஐப்போன்னு சொன்னோம், ஒன்று ஐப்பர்னு சொன்னோம், ரெண்டுக்கு நடுவில் நார்மல்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் யூத் தைராய்டுன்னு சொல்றோம். யூத் தைராய்டு. அப்போ யூத் தைராய்டு ஸ்டேட், நார்மல் தைராய்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்கனாவே அவங்க நார்மலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வரும். அப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட், லீவோ தைராக்சின் டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. டோஸ் மட்டும் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டாவே போதுமா. ஓகே. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ அந்த மெடிசன் எடுக்கிறாங்க, எவ்வளோ எம்ஜியோட மெடிசன் எடுக்கிறாங்க, பட் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து யூத் தைராய்டாக வந்துட்டா அதை அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிடலாமா டாக்டர்? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சுகர் மாதிரி வச்சுக்கலாம், டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன். இப்போ ஒரு ப்ரெஷர் வியாதி வந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒன்ஸ் நார்மலான பிறகு நம்ம நிறுத்த மாட்டோம் ப்ரெஷர் டேப்லெட், ஏன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து டிசீஸ்ன்னு சொல்ல விட டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம், குறைபாடு. இது ஒரு குறைபாடு. ஆக இந்த குறைபாடு ஆனதுனால அந்த குறைபாட்டை நீக்கி இதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஒரு குறைவான டோஸ் கொடுத்து அதை வந்து லைஃப் லாங்காக மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஸோ லைஃப் லாங் கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் மாதிரி ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கணும். எவ்வளோ கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுத்துட்டா போதும். யூத் தைராய்டு ஸ்டேட், அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்டில் வந்துன்னா 3 மந்த்ஸ்க்கு எடுத்த போதும். அது நல்லா கண்ட்ரோல் 6 மந்த்ஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த பிறகு இயர்லி ஒன்ஸ் எடுத்தால் போதும். இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை டெஸ்ட் எடுப்பான், இல்லைனா இயர்லி ட்வைஸ் பெட்டர். 6 மந்த்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டா போதும். இது யாருக்குன்னா கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு. கண்ட்ரோலாக இல்லாதவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அது
கொடுத்து அதை சரி பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு ஃபுட் ஸ்டைலில் வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க வந்து கேபேஜ் சாப்பிடக்கூடாது, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கேபேஜ் காலிஃப்ளவர், இது வந்து அதுக்கு என்ன இருக்குன்னா தைராய்டு கிளாண்டை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் அது இருக்கு. அதுக்கு பேர் காய்ட்ரஜன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி தைராய்டு முன்னாடி காய்டர் அப்படின்னாவே தைராய்டில் வீக்கம், தைராய்டில் வீக்கம் வந்தால் காய்டர். அதைய தமிழில் அழகான தமிழ் இருக்கு, முன் கழுத்து களலை. களலை என்றால் கட்டி, முன் என்றால் ஃப்ரண்ட், கழுத்துனா கழுத்து, முன் கழுத்து களலை அது சொல்லுவாங்க. காய்ட்ரஜன்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன இது வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், அப்புறம் சில ரூட் கசாவா ரூட்ஸ் இருக்கும். இதுல எல்லாம் வந்து தயோசைனைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது, இந்த தைராய்டு கிளாண்டை அதிகப்படுத்துறதுக்கான உற்பத்தி பண்ணக்கூடிய அதுக்கான அறிகுறி அதுக்கு இருக்குது. அதனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இது ஒரு அவாய்ட் பண்ணணும், ஒரு பாயிண்ட். இரண்டாவது, நார்மலாகவே தைராய்டை மட்டும் விட்டுருங்க. நார்மலாகவே ஒரு மனிதன் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் எல்லா ஆங்கிள்லையும் அவன் சீரமைப்பாக இருக்கணும். உணவாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதற்கான நேரத்தை கொடுக்கணும். தூக்கம்னா 8 மணி நேரம், இல்லை குறைஞ்சது 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். உழைப்பு அப்படின்னா ஒரு இப்போ ஆஃபீஸுக்கு வேலை செய்கிறவங்க உழைக்க முடியாது அப்படின்னா எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour to 1 hour எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். உணவு பழக்கத்தில் எல்லா வகையான உணவையும் கலந்து சாப்பிடணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். நம்ம ஒரே டயட் மட்டும் இருக்கும், ஒன்லி நான்வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடாது, அசைவ உணவே சாப்பிடாது, சைவ உணவே சாப்பிடக்கூடாது. அசைவம் சைவம் எல்லாம் கலந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டு அது சாப்பிடணும், பேலன்ஸ்டு சாப்பிடணும். அப்போது உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம், 1 hour ஆச்சும் பேலன்ஸ்டு டயட் இருக்கணும், சரியான தூக்கம் இருக்கணும். இது எல்லாம் விட என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், அந்த தாக்கம் இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், அதை வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு ஹாப்பி லைஃப் இருந்தது அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சீராக நம்ம இதாகும். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஹைப்போதைராய்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஹைப்போதைராய்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஹைப்போதைராய்டிசம் பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் நம்ம டாக்டர் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.